வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒரு பென்சில் தயாரிக்கிறவர் பென்சில்லாம் தயாரித்து முடிச்சுட்டு அதை விற்பனைக்கு அனுப்புறதுக்கு முன்னால் அந்த பென்சிலோட பேசுவாராம். ஒரு 5 பாயிண்ட் சொல்லுவாராம். பென்சிலே, நான் உன்னை தயாரிச்சிட்டேன், ஆனால் நீ மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் செய்யணும்னா, பெரிய ஓவியம் கூட ஒரு பென்சிலை வச்சு வரைய முடியும்ல, மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் நீ செய்யணும்னா ஒரு உரியவன் கையில், ஒரு திறமையானவன் கையில் நீ அடங்கி இருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரத்தில் உன்னை வலி ஏற்படுத்துகிற மாதிரி சீவுவாங்க. பென்சிலை சீவுறோம்ல, உன்னை வருத்தப்படுத்துகிற மாதிரி சில செயல்கள் நடக்கும். நீ பொறுத்துரு, அப்போது நீ சாதனைகள் செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஸ்ட்ரெங்தன் ஆக. மூன்றாவது, உனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு இருக்குது. உன்னுடைய தவறுகளை அப்பப்போ திருத்திக்கலாம். பென்சில் இருந்தால் ரப்பர் போட்டு அழிச்சிடலாம்ல. உன் தவறுகளை திருத்துகிற வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். நான்காவது, இந்த எல்லா ஆற்றலும் வெளியே இங்கே இருந்தோ உனக்கு உள்ளே வரதில்லை. இப்போ ஒரு பேனாவில் இங்கு ஊற்றுனா தான் அது ஆனால் பென்சிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த கருப்பு தான் அது எழுதுவதற்கு உதவுகிறது. எனவே உனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் தான் உனக்கான புகழை தீர்மானிக்கிறது. கடைசியாக, எனவே இவற்றை உணர்ந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு எழுத்தையும் ஷார்ப்பாக அழுத்தமாக பதிவு செய் அப்படின்னு சொல்லுவாராம். இது பென்சிலுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியாது. அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, ஒவ்வொரு பொருளும் ஒரு அம்சத்தோடு படைக்கப்படுகிறது. அது அம்சத்தின் சிறப்புகளை அந்த பொருள் உணர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அந்த பென்சிலை வைத்து கொண்டு நம்மோடு இணைத்து பார்ப்போம். நம்மை ஒரு பென்சிலாக இணைத்து பார்ப்போம். நாம் உரியவர் கையில், திறமையானவர்கள் கையில் இருக்கும்போது அசாத்திய சாதனைகளை நாம் செய்வோம். எனவே உரிய இடங்களில், தகுதியான இடங்களுக்கு நாம் போக வேண்டும். இரண்டாவது, இப்போ ஒரு பென்சிலை சீவுற மாதிரி சில அனுபவங்கள் நமக்கு சிரமப்படுத்தலாம். பொறுத்து கொண்டிருக்கும்போது ஒரு பென்சில் மாதிரி நம்ம ஷார்ப்பன் ஆகிடுவோம், ஸ்ட்ரெங்தன் ஆகிடும். மூன்றாவது சொல்லப்படுகிற விஷயம் என்ன, நமக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் அடிக்கடி தவறுகளை திருத்தி கொள்ளுகிற வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு பென்சில் மாதிரி சில நேரத்தில் தவறு செஞ்சால் திருத்திக்கிற வாய்ப்பு இருக்குது. எனவே திருந்துகிற போது, வாய்ப்பு கிடைக்கும் போது திருந்து கொள்ள வேண்டும். நான்காவது, எங்கோ இருந்து எனக்கு ஆற்றல் வந்துள்ள, எனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை கடவுள் படைத்திருக்கிறார். ஒரு பேனாவுக்கு வெளியேந்து வருகிற இங்கால் தான் சிறப்பு, ஆனால் பென்சிலுக்கு அப்படி இல்லை. அதுக்குள்ளேயே அந்த கருப்பு எழுதுகோல் இருக்கிறது. எனவே அவற்றை வைத்து கொண்டு உள்ளே இருக்கிற ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்குள் இருக்கிற ஆற்றலை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக, இவற்றை புரிந்து கொண்ட நாம் எப்படி ஒரு பென்சில் அழுத்தமாக, தெளிவாக, அழகாக ஒரு அழுத்தமான எழுத்தை எழுதுகிறோமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையின் செயல்களை மிக அழுத்தமாக இந்த சமுதாயத்தில் பதிவு செய்து எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு பென்சிலாக நம்மை பாவித்து கொள்ளுகிற பொழுதும், அல்லது பென்சிலை பார்க்கிற பொழுதெல்லாம், பென்சிலை ஏந்துகிற பொழுதெல்லாம் இந்த 5 காரியங்களில் மனதில் வைத்துக் கொள்வோம். நான் உரிய இடத்தில் இருந்தால் அசாத்திய திறமைகள் செய்வேன். சீவப்படும் போது பொறுத்து கொண்டால் சிகரங்களை நான் தொடுவேன். திருத்தி கொள்ளுகிற வாய்ப்பு எனக்குள்ளே இருக்கிறது. எங்கோ இருந்து வருவதல்ல, எனக்குள்ளே ஆற்றல் படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்னுடைய ஒவ்வொரு செயலையும் ஒரு பென்சிலை போல இந்த சமூகத்தில் அழுத்தமாக பதிவு செய்வேன் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.